ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, புதிதாக விடிந்திருக்கும் மலர்ந்திருக்கும் இன்றைய நாளில் இன்னும் 2 மணி நேரத்தில் மிகப்பெரிய வியப்பு உனக்காக காத்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக சில சந்தோஷங்களை இழந்திருக்கின்றாய். சிலவற்றை இழந்திருப்பதால் உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று நிலையானதாக இல்லாமல் போய்விட்டது. உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தை எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கொண்டு வந்து சேர்க்குமோ அந்த விஷயங்களிலெல்லாம் மாற்றத்தை கொடுத்து நல்லதொரு இன்பத்தை வழங்க வந்திருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு பேரின்ப மகிழ்ச்சி தேடி வர உள்ளது. உனக்கு கிடைக்கப் போகின்ற மகிழ்ச்சி என்பது இந்த முருகனுக்கு நீ என்றைக்கும் நன்றிகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ எந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தாயோ அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான வழிதான் இது. நீ தேடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்வை உயர்த்துவதற்காகத்தான் இருக்கின்றதே தவிர பின்னோக்கி செல்லும்படி இல்லை. அதனால் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று, உனக்கு பிடித்தவாறு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று, ஒவ்வொரு நொடியையும் நீ அனுபவித்து வாழ வேண்டும் என்று இன்பங்களை அள்ளிக்கொண்டு உன் வாழ்க்கையில் கொண்டு சேர்க்க வந்து விட்டேன். மன உறுதியையும் வைராகியத்தையும் எப்பொழுதும் நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். மனதில் உறுதி என்ற ஒன்று இருந்தால்தான் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை தானாக உன்னுள் இருந்து எழும். மிக பெரிய லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை அடைய வேண்டும் என்று உன்னுடைய எண்ணங்களை உயர்வாக மேம்படுத்தி இருக்கின்றாய். அழகான இந்த நாளில் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய வியப்பு காத்திருக்கின்றது. என்ன நடந்தாலும் என்ன கிடைத்தாலும் அது இந்த முருகனின் அருளால் நடக்கின்றது கிடைக்கின்றது என்று மனமாற ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னை யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பற்றிய நினைவுகளை விட்டுவிட்டு யாரெல்லாம் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கின்றார்களோ, எந்த நினைவுகள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அவற்றை பற்றி சிந்தனை செய். அவையெல்லாம் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியனவாக இருக்க வேண்டும். அவற்றை மட்டும் சிந்தனை செய். கடந்த காலத்தில் அனுபவித்த வலிகளையும் வேதனைகளையும் நினைத்து இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எப்பொழுதும் இழக்க வேண்டாம். உன் வாழ்வு பக்குவப்பட்டு இருக்கின்றது. மிகப்பெரிய அனுபவங்களை எல்லாம் உன் வாழ்வு கற்று தேர்ந்து இருக்கின்றது. வாழ்க்கை என்னும் பரீட்சையில் உன் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை தான் பெறும். பல வரங்களோடு நான் உன்னை வந்து சந்தித்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். எல்லா வரங்களையும் நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் ஒருபோதும் வீணாகாது. உன்னுடைய மனம் போலேயே உன்னுடைய வாழ்க்கும் இனிமையானதாக மாறும், சிறப்பானதாக மாறும். திருப்தியோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி விடுவாய். நீ ஏற்றுகின்ற தீபத்தின் ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க தொடங்கி விட்டது. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஜொலிக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.